எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 81. முன்னாடியே துரியோதனன் ஒரு கிருஷ்ணனை தூது அனுப்பத்துக்கு சரின்னுடுறான். கிருஷ்ணன் போத்து ஒத்துனுடுறான். கிருஷ்ணன் கிளம்புறான்னு வச்சுக்கோ. அதோட அது இருக்கட்டும். கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னு அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, இந்த விராடன் கிட்ட இவா போகிறா இல்லையா சண்டைக்கு. அப்போ விராடன் பசு கூட்டத்தை கூட்டிட்டு வந்தப்ப அர்ஜுனன் போய் எல்லாரையும் அடிச்சுட்டு வந்தான் இல்லையா. அதெல்லாம் பீஷ்மர் கேட்குறாரு. பீஷ்மர் சபையில் தர்மர் கேட்குறாரு, இது மாதிரி சண்டை வேண்டாம், ஒரு 5 கிராமத்தை கொடுங்க, அந்த அளவில் வந்திருக்கா, அதை கொடுக்கறதுக்கு கூட நீ கஷ்டப்பட்டேன்னா எப்படி? அது ராஜ்யம் அவாழ்து இல்லையா? அவளோட ராஜ்யத்தை நீ என்ன சண்டை போட்டு ஜெயிச்சா கொண்டு வந்த? ஜெயிச்சு உன் நாட்டோட சேர்த்துட்டியா? நீ சூதாடி சேர்த்துட்ட. நீ இதெல்லாம் பண்ற. நீ இந்த மாதிரி இப்போ தரமாட்டேன்ற தர்மருக்கு அப்படின்னு துரியோதன பீஷ்மர் கேட்பார். பீஷ்மர் கேட்கும்போது பீஷ்மரை ரொம்ப கேவலமா பேசுவான். அப்ப இந்த கர்ணன் எங்க போறான்னு கேட்பாரு தர்மர். தெரியும் உன்ன கர்ணன் அப்ப துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவான். அதெல்லாம் கொடுக்க முடியாது, வேணா சண்டை போட்டு ஜெயிச்சுக்க சொல்லுங்க, ஜெயிச்சு எங்க கிட்ட இருக்கிறத வாங்கிக்க சொல்லுங்க, எங்ககிட்ட சண்டை போட சொல்லுங்க, சண்டை போடாத நாங்க எல்லாம் கொடுக்கலாம் முடியாது. அவன் ரெண்டாவது ஒண்ணு சொல்றான். பலராமர் சொன்னதையே சொல்றான். பலராமர் தான் சொல்றாரு, சரி பிரதிஷ்டை நடந்தது எல்லாம் கரெக்டு, ஒத்துட்டது எல்லாம் கரெக்டு, ராஜ்யம் ஒத்துக்கலையா ஒன்றும்? அந்த பிரதீட்சை பண்ணப்ப ராஜ்யத்தை பண்ணலையே, திருப்பி ராஜ்யத்தை தர்மரோட ராஜ்யத்தை கொடுத்துறேன்னு சொல்லலையே, அவளை ஃப்ரீயா விட்டுறேன்னு தானே சொன்னா. கடைசி பந்தயம் ஆண்டப்ப அதுதானே. 13 வருஷம் 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஞ்ஞானவாசமும் இருந்துட்டு வந்தா அவள் அப்புறம் ஃப்ரீயா எங்க வேணா இருந்துக்கலாம், அவ்வளவுதான். அவளுக்கு நாடு கொடுக்குறேன்லாம் சொல்லியே, அதனால நாடு கொடுக்கறத பத்தி பேச்சே கிடையாதுன்னு பலராமர் சொல்றேன். முதல்ல நாடு வேணும்ட்டு இப்போ தூது போறதுன்றதே தப்பு அப்படின்றார் அவர் சொல்றார். இவன் தூது கிருஷ்ணன் என்ன சொல்றார், சூது ஆடினதே தப்பு, சூதுல நாட்டை ஜெயிக்கிறதுன்றது எந்த நாட்டை ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் கிடையாது. சூது ஆடுவா ராஜாக்கள், அவ்வளவுதான் தெரியும். பந்தயம் கட்டி அதுல தோத்துடுறது, அதுக்காக நாட்டையே பிடிக்கின்னு விட்டுறது, ஒருத்தருடைய படபலத்தை அவளுடைய புஜபலத்தை பத்தி தான் நம்ம நாட்டை ராஜாவா இருக்கலாமான்றது இட போடணும். ஒருத்தரை ஏமாத்தி அவளை சூதாட வச்சு, அதுவும் சகுனியை சூதாட விட்டு துரியோதனன் ஆடாத, இதெல்லாம் சொல்லுவார் கிருஷ்ணன் சொல்லுவார். அது மாதிரி காலையெல்லாம் இங்கே விட்டுட்டு அதெல்லாம் பண்ணி இப்போ நாட்டை தரமாட்டேன்னு தூதுவன்கிட்ட சொல்லி அனுப்புவார். இப்போ நாட்டை தரமாட்டேன்னு சொல்றது, நாடு தரமாட்டேன்னு சொல்றதுலாம் சரியில்லை. அஞ்ஞான மாதம் அவள்கிட்ட பிரதிஜை பண்ண மாதிரி முடிஞ்சுடுத்து வந்துடுறா. வந்துட்ட உடனே அவள் நாட்டை எவ்வளோ நாளைக்கு ஜெயிச்சு தாங்கிட்டா? அப்படியே சொந்தமாகவே நாட்டையே வாங்கிட்டாளா? சூதாட்டத்தில் ஜெயிச்சுட்டாரா? சூதாட்டத்தில் ஜெயிக்கிறதுனா எத்தனை வருஷத்துக்கு ஆளுவேன்னு வாங்கிட்டா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அது எப்படி? எத்தனை வருஷம் பிரதிஜை அதுக்கு? எத்தனை வருஷம் அவன் நாட்டை ஆள போறேன்னு கேட்டானா? அதெல்லாம் துரியோதனை கேட்கலையே. அப்படி இருக்கிறப்ப அவன் அம்பாட்டு அவன் கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கை பூரா ஆண்டு இருப்பான். இவாவது நாடு இல்லாமல் இருப்பாளா? ஒரு பகடை ஆடினது தோத்ததுக்காக அது முடியாதுன்னு ஒரு கிருஷ்ணன் அந்த இவங்கிட்ட சொல்லி அனுப்புவார். தூது வந்தவங்கிட்ட சஞ்சயன்கிட்டையும் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி தூது பிராமணன் அனுப்புவா, அவகிட்டையும் சொல்லி அனுப்புவார். சஞ்சயன்கிட்ட விஷயத்தை சொல்லி அனுப்புவார், இதை போய் நீ சொல்லுது. கடைசியில் தர்மர் ஒன்றும் இல்லை, 5 நாடு தான் அந்த 5 நாடை கொடுக்க சொல்லு, 5 கிராமத்தை கொடுக்க சொல்லு, 5 கிராமத்துக்கு அவள் அதிபதியா இருந்து எங்கேயோ இடத்துல இருந்து காலத்து தள்ளிட்டு போவா அப்படின்றார். அந்த நேரத்தை அதை தான் பீஷ்மர் சொல்றாரு சபையில. இவ்வளவு தூரம் சஞ்சயன் சொல்றதை பார்த்தோன்னே பீஷ்மருக்கு ஐயோ, இதை விட இறங்கி வரதுக்கு வழியே இல்லை, இது நல்ல சான்ஸ், இது 5 கிராமம் போறன்றா, 5 கிராமத்தை கொடுத்துருப்ப தான் போறதை விட்டு இவனுக்கு எதுக்கு இந்த வேலை, அவகிட்ட சண்டை போடணுன்றான் அப்படின்னு துரியோதனங்கிட்ட பீஷ்மரை சொல்றேன். இல்லை கொடுத்துரு, 5 கிராமம் தானே கேட்குறேன், 5 கிராமம் போனா போயிட்டு போறது கூட, 5 கிராமம் போனா போயிட்டு போறது, 5 கிராமத்தை கொடுத்துரு அவளுக்கு. 5 பேர் 5 கிராமத்தை அவள் பாட்டுக்கு ஆண்டுட்டு இருக்கா, இருந்துட்டு போறா, நமக்கு பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார். பீஷ்மர் அப்படின்னு சொல்லுவார் துரியோதன கிட்ட. ஆனா துரியோதனன் கேட்க மாட்டான். அப்பதான் கர்ணன் அவன் கூட வருவான். 5 கிராமெல்லாம் கொடுக்க முடியாது, துரியோதனுக்கு பதிலாக பேசுவான். 5 கிராமெல்லாம் கொடுக்க முடியாது, வேண்டாம் எங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க சொல்லுவோம், ஜெயிச்சு எடுத்துக்க சொல்லுவோம் நாட்டை, நம்ம வேண்டாம்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவன் கர்ணன் சொல்லும் போது அப்பதான் பீஷ்மர் கேட்பார், நீ என்ன, நீ தேரோட்டி புள்ள, நீ ஒன்றும் நேராக பிறந்தவன் கிடையாது, நீ ஒன்றும் ராஜா கிடையாது, நீ ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல நீ ராஜாவானவன் தானே ஒழிய நீ ஒன்றும் ராஜ பிறவி கிடையாது, பிறப்பு கிடையாது, அரச பிறப்பு கிடையாது, நீ யாருன்னு தெரியாது, நீ எப்படி பிறந்தன்னு தெரியாது, நீ இதெல்லாம் சொல்றியா, நீ இந்த மாதிரி பேசாத,
நீ வந்து உனக்கு வந்து இந்த துரியோதனன் போட்ட பிச்சை நீ ராஜாவா இருக்க. நீ ராஜாவா உனக்கு இல்லைன்னா உனக்கு எப்படி இந்த ராஜ்யம் வருது? உனக்கு இந்த ராஜ்யம் வராமல் இருந்ததுன்னா வராமல் இருந்தா நீ யாரு தேரோட்டி புள்ள மகன் தானே. ரெண்டாவது அந்த விராட நாட்டு மேல படையெடுத்து போறப்ப அர்ஜுனன் ஒரே ஆள் நம்ம எல்லாரையுமே அடிச்சான். உன்னையெல்லாம் விரட்டி விட்டான். கர்ணன் எல்லாம் எங்க ஓடினான்னு தெரியல. கர்ணன் வந்து அர்ஜுனோட வெளில பார்த்து பயந்தான். கர்ணன் அர்ஜுனோட அம்புகளை பார்த்து பயந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சா. கர்ணன் நீ போய் ஒளிஞ்ச, நீ வந்து இப்ப பேசுற அப்படின்னு கர்ணனை சொல்லுவான். கர்ணனை வந்து பீஷ்மர் கேட்பார், நீ போய் ஒளிஞ்ச. ரெண்டாவது கந்தர்வர்கள் வந்து அந்த காட்டுக்கு போறேன், காட்டுக்கு போயிட்டு இடைக்கட்டுகளெல்லாம் அளவு பார்த்துட்டு வரேன்னு போயிட்டு மெதுவாக பாண்டவர்களுக்கு இடத்துக்கு போய் அவளை என்னமோ தூண்டி விட பார்த்தேன். அவளுக்கு போன வழியில கந்தர்வன் இருந்தானே, அந்த கந்தர்வன்கிட்ட இவன் மாட்டிட்டான் துரியோதனம். அப்போ நீ என்ன பண்ண? நீ உண்மையான நண்பன்னா கந்தர்வனுக்காக கந்தர்வன் கூட போராட வேண்டியதானே. நீ ஓடி வந்து ஒழிஞ்சிட்டேன். அப்புறம் தர்மர் வந்து அர்ஜுனனை அனுப்பிதானே ஜெயிக்க வச்சு அவனை மீட்டு வந்தார். இதெல்லாம் சொல்லுவார் பீஷ்மர். நியாயமான விஷயமா இருக்கும், எல்லாம் சொல்றதெல்லாம் நியாயமா இருக்கும். பீஷ்மர் விட்டு வந்து இவன் திருப்பி கேட்பான். இவன் இவன் இருக்கானே கர்ணன், அவன் சும்மா இருக்க மாட்டான். கர்ணன்னு கேட்பான் பீஷ்மரை, நீங்க வந்து நீங்க யாரு? நீங்க வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிரதிஜை எடுத்துட்டீங்க. நீங்க நான் ராஜ பதவிக்கு வரமாட்டேன்னு நீ பிரதிஜை எடுத்துட்டு இருக்கிறதுனால நீங்க இருக்கீங்க. இல்லை இடத்துனால நீங்க தான் ராஜ பதவியில் இருப்பீங்க. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க போய் அம்பாதி தூக்கிட்டு வரலையா? விசித்திரவீரனுக்கும் சித்ராங்கனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னா அவளை போய் ஜெயிச்சு வர சொல்ல வேண்டியது தானே. நீங்க போய் அவளை தூக்கிட்டு வந்தீங்க. நீங்க போய் அவளை கடத்தின்னு வந்து அவளை கொண்டு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அது நீங்க யாரு? உங்களுக்கு கல்யாணம் நீங்க பண்ணிக்கிறது வேற, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நீங்க யாரு? அவளுக்கு வேணா அவ பண்ணிக்கிறா, அவ போய் கூட்டின்னு வந்துக்கிறா, அவ போய் ஜெயிச்சுன்னு வரா. அங்க ஜெயிக்கிறதுக்கு தானே அவ பாட்டி வச்சிருந்தா. நீங்க என்ன பண்ணீங்க? உங்க வெளி திறமையை காமிச்சு ஜெயிச்சிங்கன்னா ஒன்று நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க பண்ணிக்கல, நீங்க பண்ணிக்காத அவளுக்கு பண்ணி வைக்கிறது நீங்க மட்டும் யோக்கியமானு கேட்பான் கர்ணன், கேட்பான் பீஷ்மரை. பீஷ்மருக்கு ஒன்றும் பதிலே சொல்ல முடியாது, அப்படியே தடவி போய் நிற்பார். அப்புறம் திருதராஷ்டிரன் வந்து, கர்ணா நீ இது மாதிரிலாம் பேசாது, இது மாதிரிலாம் நீ இப்போ எங்கள் தாத்தா நீ இது மாதிரிலாம் பேசுறது தப்பு, இது மாதிரிலாம் நீ பேசக்கூடாது. அவர் தான் இந்த நாட்டுக்கு காத்துட்டு இருக்கிறது, அவர் தான் காவல், இந்த நாட்டுக்கு காவல் அவர் தான். இந்த நாட்டை இன்றைக்கி அரியணையை காப்பாற்றி கொடுத்துருக்கிறது அவர் தான். நான் கண்டு தெரியாதவன். இந்த ராஜ்யத்தை வந்து மறைமுகமாக அவர் தான் ஓரளவு அவருடைய பவரை செலுத்தி ராஜாவாக நான் இருந்தாலும் நாட்டை ஓரளவு நிலைப்படுத்தி வச்சிருக்கார் அவர் தான். ராஜாக்கள்லாம் பயந்துட்டு இருக்காருன்னா அதுதான். இல்லைன்னா நான் கண்டு தெரியாதவன் என்னை ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுவா அப்படின்றத சொல்லுவான் திருதராஷ்டிரன் சொல்லுவான். அதனால நீ அவர்கிட்ட எல்லாம் சண்டைக்கு போகாதன்னுவான். நியாயம் சொல்ல மாட்டான். நீ சொல்றது தப்பு, அவ சொல்றது சரி, இவ சொல்றது தப்பு, அவ சொல்றது தப்பு, அதை சொல்லவே மாட்டான். அதெல்லாம் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துவான். துரியோதனன் வந்து என்ன பண்ணுவான்? துரியோதனுக்கு என்னன்னா சண்டை போடணும் தான், ஆனால் கர்ணனை மாதிரி நேராக போகக்கூடாது. ஏன்னா இப்போ வல்ல இப்போ ஒருத்தரா போயிட்டாலும் தான் என்ன பண்ணுறது? இப்போதான் போன விதுரர் மெதுவாக அப்பா கொண்டு வச்சிருக்காங்க. விதுரரை வந்து அப்பா தன்னுடைய அப்பாவுடைய திருதராஷ்டிரனுடைய அந்த பாசத்தால் கொண்டு வந்துட்டார் திருப்பி. அது மாதிரி யாரையும் மலத்தரமாக விரட்டி விட்டுறக்கூடாது யாரைன்றதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரே பேலன்ஸ்டாகவே பேசுவோம் துரியோதனன் பேசுறதுல. ஆனால் காரியத்தோடு தான் துரியோதனை அதை சொல்லுவான் கர்ணன்கிட்ட, நான் வந்து அதிகமாக பேசக்கூடாது, நான் பேசினேன்னா தப்பாயிடும், நான் வந்து எல்லாரும் அரவணைச்சு போகணும் அப்படின்னா தனியாக கர்ணன்கிட்ட சொல்லி வச்சுருப்பான். இவாள்லாம் நம்மளை விட்டு போயிட்டால்தான் கஷ்டம், இவன் நம்மளை விட்டு போனா வேற எங்கே போவான், இவா வெளியில எல்லாம் போக மாட்டான், நேராக பாண்டவர்கள்ட்ட தான் போய் சேருவா. பாண்டவர்கள்ட்ட போய் சேர்ந்தாள்னா நமக்கு ஒன்று கஷ்டம். கிருபர்லாம் இருக்கார், கிருபர்லாம் போக மாட்டார். கிருபர் துரோணர்லாம் பீஷ்மர்லாம் வந்து செஞ்சோட்டு கடந்து நம்மளை இவ்வளோ நாள் வச்சு காப்பாற்றினவங்க தான் இவ்வளோதான் இருக்கணும்னு நினச்சிட்டுப்பா. ஆனால் இவனுக்கு ஒரு சந்தேகம், அது மாதிரி ஆகிடும் ஒன்று, அது மாதிரி ஏதாவது பண்ண போறான்னு இவன் பயப்படுவான். ஆக இவாளுக்குள்ள அந்த கிருஷ்ணனை வந்து அது எப்படி கிருஷ்ணன் தூது வர போறான்றதையும் சஞ்சயன் சொல்லுவான். கிருஷ்ணன் தூது வர போறான்னு சொன்ன உடனே திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். கிருஷ்ணன் வரான், கிருஷ்ணன் நீங்கள் வரான், கிருஷ்ணன் நீங்கள் வந்து துரியோதன்கிட்ட பேசினா ஓரளவு சரி பண்ணுவான், துரியோதனை சரி பண்ணுவான். ஆக இந்த சண்டையை நடக்காத இருக்கிறதுக்கு கிருஷ்ணனோட முறையில் அவன் முயற்சி எடுக்கிறான்னா அது வேண்டியது தான், அது நல்லது தான். கிருஷ்ணன் தூது வர்றது நல்லதாக போச்சு நம்மளுக்கு. நமக்கு நம்ம துரியோதன்கிட்ட பேசும்போது கிருஷ்ணன் இருப்பார் கூட அப்படின்னு அந்த எண்ணமும் இருக்கும் உனக்கு மனசில். அதனால இவன் வந்து கிருஷ்ணன் தூது வரான்றதை வந்து உடனே ஊரெல்லாம் கூப்பிடுவான். எல்லாரையும் கூப்பிட்டு கிருஷ்ணனுக்கு வர வழியெல்லாம் நல்லா தோரணெல்லாம் கட்டுக்கோ, அவனுக்கு தனியாக மருந்து விருந்து மாளிகை வைங்கோ தனியாக கிருஷ்ணனுக்கு தனி எனக்கு ஈடான ஆசனம் கொடுங்கோ, பக்கத்தில் எனக்கு பக்கத்துலேயே நல்ல பெரிய ஆசனமாக எனக்கு ஈடான ஆசனமாக போடுங்கோ, மற்றவர்களுக்கெல்லாம் கீழே இருக்கட்டும். விதுரர் கிருபர்கிட்ட எல்லாம் சொல்லுவான். விதுரர்கிட்ட, கிருபர்கிட்ட, பீஷ்மர்கிட்ட எல்லாம், துரோணர்கிட்ட எல்லாம்
இந்த மாதிரி கிருஷ்ணன் வரான், கிருஷ்ணன் வரும்போது கிருஷ்ணனுக்கு வந்து எந்த குறையும் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் தான் ஒன்றா சேர்ந்து பார்த்துக்கணும், துரியோதனை சரியாக பார்க்க மாட்டான் அப்படின்றது சொல்லுவான். துரியோதனை வந்து அவகிட்ட இருக்க வெறுப்பில் இது பண்ணுவான். நமக்கு அது மாதிரி கிடையாது. நம்ம வந்து எப்படியும் இந்த சண்டை நிற்கணும். இந்த சண்டை நிற்கணும்னா கிருஷ்ணனால தான் முடியும் இந்த சண்டையை நிறுத்துறதுனா. அதனால கிருஷ்ணன் நீங்கள் வரும்போது நம்ம எல்லாரும் கிருஷ்ணனை ஒன்று கூடி அமோகமாக வரவேற்கணும்னு எல்லா பிளானும் போடுவா. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லா ஏற்பாடும் பண்ணுவா கிருஷ்ணனை வரவேற்கிறதுக்கு. இதுக்கு நடுவில் இந்த தர்மி தான் எந்த பாண்டிய சண்டையிலையும் வரமாட்டேன்ட்டான். பலராமர் என்ன பண்ணுவார், துரியோதனுக்கு கதை பேச்சுக்கு வந்திருப்பாருங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது நடந்தது. அந்த விராடன் வந்து விராட நாட்டில் அஞ்ஞான வாசம் பண்ணாலே அந்த நேரத்தில் பலராமர் வந்து துரியோதனுக்கு கதை பேச்சு கூட்டுப்பா வந்திருப்பார். துரியோதனோட கதை பேச்சில் பலராமரே மறடுவார். அவனை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருப்பார். கதை பேச்சில் யாரையும் தொடக்கி அடிக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதை வந்து சொல்லுவார், இது உடம்பு மேலே அடிக்கணும்னுவார். என்ன அடித்தாலும் துரியோதனன் தாங்குவான். வஜ்ரம் பாஞ்ச உடம்பு. அவன் வந்து ஆக்சுவலாக துரியோதனன் வந்து போன சமயத்தில் சுவேத சர்மான்னு ஒரு அரக்கன், அதாவது பிராமணனாக இருந்து அரக்கனானவன். பிராமணனாக இருந்து இதனால சாபத்தால் அரக்கனானவன் சுவேத சர்மான். அந்த அரக்கன் தான் துரியோதனா வந்து பிறக்கிறான். அவன் வந்து துரியோதனா வந்து பிறக்கும்போது அவருக்குள்ள கலி பூந்துடுறான். கலிபுருஷன் புது பூமி கலியுகத்துக்கு என்னென்ன ஆரம்பங்கள் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் துரியோதன மூலமாக நடத்துகிறான். அதனால தான் துரியோதனன் வந்து எல்லாத்தையுமே கட்ட புத்தியாகவே இதெல்லாம் பண்ண பிறக்கும். துரியோதனன் வந்து ஆக்சுவலாக துரியோதனன் வந்து நல்ல அறிவாற்றல் படைச்சவன், நல்ல விஷயம் தெரிஞ்சவன், நல்ல போர் பயிற்சி தெரிஞ்சவன். போர் பயிற்சி அவனுக்கு தெரியாத போர் பயிற்சியே கிடையாது. அவ்வளோ நல்லா போர் பயிற்சி பண்ணுறவன், போரெல்லாம் நல்லா பண்ணுறவன். நியாயம் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். அவன் வந்து தர்மர்கிட்ட தான் அது மாதிரி நடந்துக்கிறான். இவ்வளோ பெரிய அமங்கள் நடக்குது துரியோதனோட நாட்டில். ஏதாவது அவன் கொஞ்சமாவது ஒரு சலசலப்பு வந்து பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே லோக்கல்லையே அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு உள்ள ஜனங்களோட கருத்து என்னன்றதை கேட்டு வருவான் போய் எல்லாரும். அதை வந்து ராஜாக்கள் தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து மாறு வேஷத்தில் போய் பூமியை உலா வந்து பார்க்கறதுன்றது அதுதான் பண்ணியிருந்தான். மாறு வேஷத்தில் உலா வருவா ஊருக்குள்ளே உலா வந்து யார் என்ன பேசிக்கிறா ஜனங்க, அது வந்து ராஜா இல்லை, பொதுவாக பேசிக்கிற விஷயங்கள் இவா காதுக்கு வரணும். இவா அது தெரிஞ்சாதான் ஜனங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுப்பா. இல்லாட்டா சில நேரத்தில் ஜனங்கள்லாம் என் பொண்ணா சேர்ந்து புரட்சி பண்ணி ராஜாவை தூக்கிடும். ராஜாவை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு வேற ஒருத்தரை யாராவது ராஜா வாக்கி விட்டுரும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் லோக்கலாக நடக்கும். இப்போ இவன் வந்து காரணம் துரியோதனன் வந்து இவ்வளோ அமங்கலம் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ அமங்கலம் பண்ணுறான். பாண்டவர்கள் கூடாதுன்றான். பாண்டவர்கள் மேலே அவளுக்கு அபிமானம் ஜாஸ்தி ஊர் ஜனங்களுக்கு. பாண்டவர்கள் வந்து வனவாசம் போனப்போ அவள் பின்னாடியே வந்தவா எல்லாரும் ஒரு கூட்டமே வந்தது. அந்த கூட்டத்தையெல்லாம் வந்து தர்மர் தான் சொல்லி அனுப்புறாரு. தர்மர் தான் சொல்லி நீங்கள்லாம் போங்க, ஊருக்கு போயிடுங்க, நாங்கள் தேசாந்திரம் போக போகிறோம் அப்படின்னு அவளையெல்லாம் ஊருக்கு அனுப்புறது தர்மர் தான் அனுப்புறாரு. எல்லாரையும் நீங்கள் திரும்பி ஊருக்கு போயிருங்கோ, உங்களுக்கு அங்கே இருக்க முடியாத, நான் சொன்னேன் இல்லை முதல்ல, உங்களுக்கு அங்கே இருக்க முடியாதோ நீங்கள் போய் உங்களை துரியோதனன்கிட்ட உங்களால் இருக்க முடியலன்னு நீங்கள் ஏதாவது தோடித்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாருன்னா நீங்கள் விராட ராஜ்யத்தில் போயிருங்கோ. நான் விராடனில் பாஞ்சால ராஜ்யத்தில் போயிருங்கோ துருபதன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் முதல்லையே அப்படின்னு. துருபதன்கிட்ட முதல்லையே சொல்லி வச்சுப்பாங்க. யாராவது என் நாட்டிலேருந்து என் பேரை சொல்லிட்டு அடைக்கலன்னு வந்தாங்கன்னா அவளை என்ன ஏதுன்றதை விசாரிச்சுட்டு அவளை சுத்தமாக பூர்ணமாக ஆராய்ச்சி பார்த்துட்டு அவளுக்கு அடைக்கலம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி நீங்கள் அங்கே போயிருங்கன்னு சொல்லுவார் இவர் தர்மர் சொல்லிட்டு தான் போவார். அது மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு புரட்சி வந்துடும். லோக்கலில் உள்ள இருக்க ஜனங்க இருக்குல்லன்னா ராஜா வந்து சண்டை போடணும் அதே மைண்டில் இருந்தால் ராஜாவோட மைண்ட் இல்லை, ஊர் ஜனங்க மைண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஊர் ஜனங்க மைண்ட் நல்லா இருக்கணும்னா என்னென்னா அரசாட்சியில் சிக்கலே இருக்கக்கூடாது, அரசாட்சி ஒழுங்காக நடக்கணும். அரசாட்சி நல்லா இருந்தால் தான் ஊர் ஜனங்க ஒன்றும் சொல்லாது. இல்லைன்னா ஊர் ஜனங்க வந்து ஊர் ஜனங்களுக்கு அதிருப்தி ஏற்படுதுன்னா அந்த அதிருப்தி அது எப்படி வேணாலும் காட்டும். சரியான நேரத்தில் வந்து ராஜாக்கு சப்போர்ட் பண்ணாது. ராஜா வந்து அங்கே போரில் சண்டை போட்டும்போது இங்கே இன்னொருத்தர் ராஜா வாக்கி விட்ரும். அவன் ராஜாவே இல்லை, அவனை போய் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னுவான். பூரே இல்லாத போயிடும். அந்த மாதிரிலாம் போயிடும். ஊர் ஜனங்களுக்கு ஊருக்குள்ளே புரட்சி, அதாவது அதுதான் வந்து உங்கள் ரெவல்யூஷன்வா, உள்ளுக்குள்ளேயே புரட்சி நடக்குது. நம்ம இதுலேயே அது மாதிரி நடந்துருக்கு. சிப்பாய் கலைகள்லாம் நடந்துருக்கு. அந்த காலத்தில் அப்படி தான் நடக்குது. ராஜா இருக்க சிப்பாய்களுக்குள்ளேயே இருக்க அந்த ஜவான்களுக்குள்ளேயே கலகத்தை உண்டு பண்ணி இந்து முஸ்லீம் அதெல்லாம் நடந்து அது ஒரு காலத்தில். அந்த மாதிரி அதுவும் பண்ண முடியும், அதுவும் நடக்கும். அதெல்லாம் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணால் துரியோதனோட ஆட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. துரியோதனுடைய ஆட்சி வந்து பாண்டவர்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தானே ஒழிய அவனோட ரூலிங்கை வந்து யாருமே குறை சொல்ல முடியல. அவ்வளோ நல்லா பார்த்தா
ஏழைகளுக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து என்னென்ன பண்ணணுன்ட்டு பண்ணால் ரூலிங் வரி இந்த அப்படி இல்லை சாதாரணமாக வரி விதிச்சா ஜனங்களையெல்லாம் நேராக போய் அப்ரோச் பண்ணால் யார் எங்கே இருக்கா என்ன வேணும் அவளுக்கு என்ன குறை அவள் குறைய உடனே தீக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். துரியோதனை கரெக்டாக பண்ணான். துரியோதனோட ரூலிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் திருதராஷ்டிரன் வந்து இவ்வளோ பெரிய சண்டையை இது பண்ணப்போ கூட ஊர் ஜனங்க ஒன்றும் எதுக்கலை, பேசாம தான் பார்த்துட்டு இருந்த வழியா. இப்போ வந்து இந்த ராஜாவுக்கு இந்த ராஜா கேட்க மாட்டான்றதுக்காக இல்லை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்றதுலாம் அந்த ஜனங்க பேசாமல் இருந்தது. துரியோதனன் ரொம்ப நல்லா ஆண்டுன்னு வந்தான். துரியோதனன் இவ்வளோ நல்லா ஆண்டுன்னு வந்தால் கூட இவனுக்கு வந்து அதாவது பாண்டவர்கள் மேலே இருக்கிற வெறுப்பு, பாண்டவர்களை பழி வாங்குறது, பாண்டவர்களை மோசம் பண்ணுறது, பாண்டவர்களை கொள்வது இதெல்லாம் ஒரு தனி, அரசாட்சின்றது தனி. அதை கரெக்டாக துரியோதனன் பிடிச்சிருந்தான். பிடிச்சிட்டு கரெக்டாக அரசாட்சி அப்படின்னு வந்தால் அதனால தான் அவனுக்கு வந்து எதிர்ப்பு உள்ளுக்குள்ளே லோக்கலில் வரல. இவ்வளோ பெரிய சண்டை இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே ஜனங்க பொங்கியிருக்கணும்ல, ஜனங்க பொங்காததுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி கர்ணன் வந்து நிறைய தானம் செஞ்சான்னு சொல்லுவாது இம்மா உங்களுக்கு. கர்ணனை மாதிரி தானம் பண்ணுறதுக்கு கிடையாதுன்னு. கர்ணன் நிறைய தானம் தான் பண்ணியிருக்கான். ஆனால் திரௌபதி சொல்லுவா கர்ணன் தானம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய பிறவியில் இருக்க சிக்கலை மறைக்கிறதுக்கு தான். அதுக்காக தான் அவன் அரசனாக்கிறது. துரியோதனன் வந்து அவனை அரசனாக்கிறது அதுக்கு தான். அவன் அரசனான உடனே அதுக்கான காரியத்தை பண்ணணும்னா இவன் வந்து ஜனங்க வந்து இதை பற்றின பேச்சே எடுக்கக்கூடாது, இவனோட பிறவியை பற்றின பேச்சே எடுக்கக்கூடாது. எல்லாம் இவன் பிறவி எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் கரெக்டாக இவன் பிறவியில் சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் கரெக்டாக பண்ணுற மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறா திரௌபதி வந்து இது இவன் வந்து தானங்கள் நிறைய பண்ணுறான் கர்ணன். அதுலேருந்து அவனுக்கு தானம் பண்ணுறது, அதாவது அவன் தானம் பண்ணுறது நல்லது தான், ஆனால் அதை ஒரு காரணத்துக்காக பண்ணுறதான்னு தான் பாஞ்சாலி சொல்கிறேன். அவன் வந்து சும்மா ஒன்றும் பண்ணல. ஏன்னா பாஞ்சாலிக்கு வந்து கர்ணனை பிடிக்கல. கர்ணன் வந்து சபையில் பாஞ்சாலிக்கு ஏன் கர்ணனை பிடிக்காமல் போச்சுன்னா, ஒன்று துரியோதனோட ஃப்ரெண்டு எல்லாரும் இருக்கா, மற்றவாளையெல்லாம் விட்டு கர்ணனை மட்டும் ஏன் பிடிக்கலன்னா, அந்த அவ்வளோ பெரிய சபையில் என்னை வந்து நான் வந்து பைஷ்டா என்னை வந்து உள்ளே இழுத்துன்னு வராதுன்னு சொல்ல திருதராஷ்டிரன் இழுத்துன்னு துச்சாதனன் இழுத்துன்னு வந்தான் இல்லையா. துச்சாதனன் அவளை இழுத்துன்னு வந்தபோது அவள் வந்து சபையோட நீங்களாம் பார்க்குறீங்களே இவ்வளோ பெரியவாளாக இருக்கீங்களே என்னை அவமானப்படுத்துறாளே அப்படின்னு பீஷ்மரை பார்த்து கேட்பா, துரோணரை பார்த்து கேட்பா. பீஷ்மர், துரோணர், துருவரெல்லாம் அந்த இடத்துல வந்து அதுக்கு பொறுப்பானவா. அவள்லாம் பெரிய சீட்டில் உட்காந்துருக்கா. அவெல்லாம் அசுத்தாமன்லாம் தலை குஞ்சிட்டு இருப்பான். அசுத்தாமன்லாம் வந்து போல்டாக பேசக்கூடிய ஆள். அவன் துரியோதனை ஈஸியாக அடக்கலாம். அவெல்லாம் அடக்கலை. ஏன்னா துரியோதனோட சாப்பாடை சாப்பிட்டுருந்தா இல்லையா, அதனால இந்த பீஷ்மரும் அப்படியே பேசாமல் இருப்பார். இதை வந்து பீஷ்மர் கடைசியில் சொல்லுவார். அது அந்த இது வரும்போது நான் சொல்கிறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு முன்னாடி பாஞ்சாலி வந்து பீஷ்மர் படுத்துன்றதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு கேட்பா. சிரிக்கும்போது பீஷ்மர் பொறுத்துட்டு இவர்கிட்ட சொல்லுவார், என்னம்மா சிரிக்கிறேன்னு கேட்பார். கேட்கும்போது அவன் சொல்லுவா, இது மாதிரி நீங்கள் பண்ணீங்களேன்னு. அப்போ அவன் சொல்லுவார் இதெல்லாம். அது அப்புறம் கூட நான் சொல்கிறேன் அந்த நேரத்தில். இப்போ வந்து இவன் கர்ணன் வந்து ராஜாவாகிட்டு இவன் தர்மம் கொடுத்ததெல்லாம் எதுக்கு தர்மம் கொடுக்குறான்னா தன்னுடைய பிறவியோட இதை அந்த குறையை மறைக்கிறதுக்காக தான் அப்படின்னு ஏதோ சொல்லுவா. பாஞ்சாலி கிருஷ்ணன்கிட்ட சொல்லுவா. கிருஷ்ணன் வந்து எவ்வளோ சொல்லுவான் கர்ணன் வந்து நல்லா வந்தான். கர்ணனுடைய பிறவி ரகசியம் கிருஷ்ணனுக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டான். இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல. கடைசியில் குந்திக்கிட்ட சொல்லுவார் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அது அப்போ கிட்ட வரும்போது பார்ப்போம். இப்போ இது வந்து முடிவாயிடுத்து. கர்ணன் துரியோதனன் கிளம்பிட்டார். துரியோதனன் வந்து யார் சொன்னாலும் கேட்கல. கிருஷ்ணன் கிளம்பிட்டார் தூதுவரத்துக்கு. அது துரியோதனன் இது வரைக்கும் யார் சொன்னாலும் கேட்கல. திருதராஷ்டிரன் வந்து கிருஷ்ணன் வந்து சொன்னால் ஒரு வேலை கேட்பானோன்ற கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்கான். அதில் இந்த நிலைமையில கிருஷ்ணன் வரத்துக்கு ரெடி ஆகிடுது. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நடக்குது. அதை வந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.